ஹலோ எவ்ரிவன். ஸோ இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்பிஓ. ஸோ எஸ்பிஓவில் வந்து ரிஜிஸ்டர் வந்து எப்படி பண்ணுறது, லாகின் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து அப்ளைனர் வந்து கேட்டிங்கன்னா உங்களோட ரெஃபர் லிங்க் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? அவங்களுடைய ரெஃபர் லிங்க் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து டச் பண்ணுவீங்க. ஓகேங்களா? டச் பண்ணிங்கன்னா ஸோ இனிமேல் தான் ஃபஸ்ட்டு வந்து எஸ்பிஓ போர்ட்டல் ரிஜிஸ்டர் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு ஒரு வீடியோவே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் வீடியோவை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்தும் பண்ணிக்கலாம். வேறு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளைனர் கொடுத்துக்கிற ரிஜிஸ்டர் லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஸோ இதில் வந்து ஸ்பான்சர் நேம்னு ஒன்று கொடுத்துருக்கோம். அது வந்து உங்களோட ஸ்பான்சர் நேம், உங்களோட அப்ளைனர் நேமு. நெக்ஸ்ட்டு அவருடைய ஐடி வந்து இருக்கும். ஓகேங்களா? அவருடைய ஸ்டாஃப் ஐடி வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து நேம்னு இருக்கும். ஓகேவா? இந்த நேமில் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. இனிஷியல் ஃப்ரண்ட்டில் இருக்குதா பேக்கில் இருக்குதா பார்த்துட்டு கரெக்டாக கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளான். ஓகேவா? சூஸ் த பிளான் கொடுத்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுல வந்து ஒரே ஒரு பிளான் தான் இருக்குது, மார்க்கெட்டிங் பிளான். அந்த மார்க்கெட்டிங் பிளானை வந்து சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மஸ்ட் கண்டென்ட் த அட் த லேட்டஸ்ட் ஒன் அண்ட் த அப்பர் கேஸ் அண்ட் லோயர் கேஸ் லெட்டர்ஸ் அண்ட் அட் த லேட்டஸ்ட் 8 ஆர் மோர் கேரக்டர்ஸ். நீங்கள் வந்து 8 டிஜிட்டலுக்கு மேலே இருக்கணும், 8 நம்பர்ஸுக்கு மேலே இருக்கணும். நம்பர்ஸு, லெட்டர்ஸு, அஸ்ஸு, ஆட்டு, செமிகோல்டு, ஸோ இந்தமாரி மிக்ஸ் பண்ணி போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ ஈஸியான பாஸ்வேர்டு கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து ஒரு டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு ஒரு இருக்கணும். ஓகேவா? இது மேலே கொடுத்துட்டு அதேமாரி கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கொடுத்துக்குங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துக்குங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு அதே வந்து கன்ஃபார்ம் ஃபோன் நம்பர் கொடுத்துக்குங்க. ஸோ இந்த ஃபோன் நம்பர் வந்து கொடுத்ததுக்கப்புறம் இமெயில் ஐடி கொடுத்துங்க. உங்களுக்கு வந்து மெயில் வந்து எந்த மெயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மெயில் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு குவாலிஃபிகேஷன் என்ன குவாலிஃபிகேஷன் அந்த குவாலிஃபிகேஷன் கொடுத்துட்டு இதில் வந்து செலக்ட் ஜெண்டர். இந்த ஜெண்டரில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து காட்டும். நீங்கள் வந்து மேலாக ஃபீமேலான்ற மாரி காட்டும். ஸோ அதுமாரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த். இந்த டேட் ஆஃப் பர்த்தில் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். டேட்டு, மந்த்து, இயர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த ரைட் கார்னரில் வந்து லைஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி இன்டர்ஃபேஸ் காட்டும். ஓகேவா? இந்த டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரையும் நீங்கள் எல்லோரும் கரெக்டாக கொடுத்துக்கணும். ஓகேவா? இதில் வந்து கரெக்டாக நம்ம வந்து தப்பாக கொடுத்தோம் ஸோ அந்தமாரிலாம் கொடுக்கக்கூடாது. இதில் வந்து கரெக்டாக கொடுத்துக்கணும். ஸோ கரெக்டாக கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும். வேறு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டிங்கன்னா ஓகேவா? ஸோ உங்களுக்கு டேட்டு, மந்த்து, இயர் கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களே ஒரு ஷோ ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 26 போட்டோமா, 26 காட்டுது. நான் மந்த்து வந்து 1 கொடுத்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கு. அக்யூரேட்டாக நம்ம வந்து டெமோ கோர்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஓகேவா? இது வந்து கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். எல்லாமே செக் பண்ணிக்கணும். ஓகேவா? எல்லாமே செக் பண்ணிவிட்டு யூ ஆர் aware about SBO about யூ ஆர் அபவுட் த எஸ்பிஓ அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் கிளிக் இயர்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோ ஃபார்மெட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கிளிக் த ரீட் த யூஸ் டைம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது, யூசர் அக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வரும். ஓகேவா? நிறைய டைம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. இதில் கொடுத்துருக்காங்க லிஸ்ட் மார்க்கெட்டிங் சர்வீஸு. ஸோ இந்தமாரி நிறைய இருக்குது. ஒன்று நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி பொறுமையாக வந்து படிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் சரியாக எனக்கு புரியல அப்படின்னும் போது இல்லை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தமிழில் வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் வந்து இல்லை நிறைய இருக்குதுன்னா பொறுமையாக பார்த்து பண்ணிக்கணும். ஒன்றும் அர்ஜென்ட்டு கிடையாது. கிளியராக பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு இல்லை இதெல்லாம் ரொம்ப நிறைய இருக்குது, எனக்கு தேவையானது என்னென்னா ஸோ நீங்கள் அப்படி பார்க்கும்போது ஒரு ஹெட்லைன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஹெட்லைன்ஸ்னாச்சும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். சப் லைசன்ஸ் த லீகல் ட்ரேட்மார்க்கு. ஸோ இந்தமாரிலாம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹெட்லைன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது எதுன்னு பார்த்துன்னு தெரிஞ்சிக்கலாம். பட் பெஸ்ட்டு என்னென்னா நீங்கள் டைம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ எஸ்பிஓவில் என்னென்ன டைம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. வேறு எக்ஸாம்பிள் அப்ளைனர் வந்து கொஞ்சம் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து நிறைய தெரிஞ்சிக்கணுன்னா இந்த வந்து டைம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து பார்த்து நல்லா தெரிஞ்சிக்கலாம். நிறைய இருக்குது. ஒன் பை ஒன்னாக நீங்கள் பொறுமையாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படியே ஸ்க்ரோல் அவுட் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஷோ பாருங்கள். நம்ம அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஸோ இதில் வந்து என்னென்னா ரோல் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர்ஸ். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ட் சீன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலையுமே வந்து நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஓகேவா? லாஸ்ட்டில் வந்து கிளிக் இந்த சப்மிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட்மெண்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து என்னென்னா இப்போ வந்து பேர் எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கலாம் வந்து ராங்கு. ஓகேவா? தப்பாக கொடுத்தீங்கன்னா ரெட் கலரில் தப்புன்னு காட்டும். க்ரீன் கலர் வந்து உங்களுக்கு வந்து ஓகேன்னு கேட்கும். ஓகேவா? எல்லாமே க்ரீன் கலர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட்மெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் வந்துடும். யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்கள் மெயிலுக்கு எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு வந்துடும். அது மூலிமா போய்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.